க்ரீன் ரைட்ஸ் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஓகேவா? க்ரீன்னாவே இயற்கை அப்படின்னு அர்த்தம். என்விரான்மெண்ட் கரெக்டா? ரைட்ஸ் அப்படின்னா நம்ம பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அது கிடைக்க வேண்டியது. சரியா? அப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டை அழிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரைட்ஸ் உண்டு. குடிமகனுங்கிறதோட இது ஹியூமன் ரைட்ஸில் கொண்டு போயிட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ்னால் அந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அவ்வளோதான், இங்கேயே முடிஞ்சு போச்சு. என்னது? நல்ல தண்ணி, நல்ல காற்று, சரியா? இதெல்லாம் அது கிடைக்கணும் நமக்கு. அதான் ஆல்சோ நோன் அஸ் என்விரான்மெண்டல் ரைட்ஸ். த ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம்ல நம்ம ஜாகிரஃபியில், அந்த வார்த்தை தான். அந்த லெசன் ஃபுல்லாக நீ ஞாபகம் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஜாகிரஃபியில் ஒரு லெசன் பார்த்தோம்ல, அதுதான். அது போய் எடுத்து பார்த்தோம். இன்க்ரீசிங்லி ரெகக்னைஸ்ட் அஸ் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ்னால் இந்த நம்ம இடத்துல நம்ம பிறந்ததுக்கு ஒவ்வொரு குடிமகனும் கிடைக்க வேண்டியது அந்த ஹியூமன் ரைட்ஸ். அதில் ஒரு கான்செப்டாக இப்போ நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நமக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கான ரைட் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ஹெல்த்தி என்விரான்மெண்ட் எசென்ஷியல் ஃபார் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஹியூமன் ரைட்ஸ். ஃபுல் என்ஜாய்மெண்ட்னாக்கா இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கிடைக்கணும். இன்க்ளூடிங் லைஃப், உயிர் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன வேணும்? ஹெல்த்தி என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. எசென்ஷியலி சேஃப், க்ளீன், சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட். சேஃபாக இருக்கணும் நம்மளோட என்விரான்மெண்ட்டு, க்ளீனாக இருக்கணும், ஏர் க்ளீனாக இருக்கணும், வாட்டர் க்ளீனாக இருக்கணும், ரோடு க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி. அடுத்தது சஸ்டைனபிள். சஸ்டைனபிள் அப்படின்னாக்கா இந்த வார்த்தை ரொம்ப 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 இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சஸ்டைனபிள் அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய ஏரு, இந்த வாட்டர் குவாலிட்டியெல்லாம் நம்மளும் நல்லா பயன்படுத்தி நல்லா வாழணும். சரியா? அதே நேரத்தில் நம்மளுடைய சந்ததியினர் இருக்காங்களே, வர தலைமை முறைகள், குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு போகணும் பாதிப்பு இல்லாமல். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள். நம்ம அழிச்சிட்டு போயிடக்கூடாது. பின்னாடி வரவங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு போகணும். அதெல்லாம் அதான் சொல்கிறாங்க. வார்த்தை ரெண்டே வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. பொல்யூஷன் இல்லாத என்விரான்மெண்ட். என்னென்ன என்விரான்மெண்ட்? அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்ஸ். அவ்வளோதான் கீ. என்னென்ன பண்ணியிருக்காங்க? கீ ஆஸ்பெக்ட்ஸ். ரைட் டு எ ஹெல்த்தி என்விரான்மெண்ட். This core concept encompassing the right to clean air, water, clean water, stable climate. ஏன்னா திடீர்னு கிளைமேட் என்ன ஆயிரும்? மாறிச்சுன்னா மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது. நம்மளாம் தான் காரணம். சரியா? ஹெல்த்தி எக்கோசிஸ்டம். அந்த ஏரியாவில் எக்கோசிஸ்டம் பார்த்தோமா? என்விரான்மெண்ட்டில் பார்த்துருப்போம். எக்கோசிஸ்டம், ஹேபிட்டட் அப்படிலாம் பார்த்துருப்போம். அது ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லா உயிரினும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்வாங்க அந்த கிளைமேட்டில், பர்டிகுலர் கிளைமேட்டில். அதுக்கு பேர் தான் எக்கோசிஸ்டம். நிறைய எக்கோசிஸ்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு, அது ஒரு எக்கோசிஸ்டம். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, அது ஒரு எக்கோசிஸ்டம். அங்கே ஒரு பர்டிகுலர் கிளைமேட் இருக்கும். அந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி அங்கே பிளான்ட்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி அங்கே அனிமல்ஸ் இருக்கும். எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இவங்க எடுத்து சாப்பிட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாம் திரும்ப மண்ணில் போய் விழுகும். திரும்ப எடுத்துகிட்டு தாவரம் வளரும். தாவரத்தை சாப்பிட்டுட்டு அனிமல்ஸ் வளருவாங்க. திரும்ப இவங்க செத்து போன பாட்டெல்லாம் மண்ணில் விழுகும். அந்த என்விரான்மெண்ட்டில் போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி கனெக்டட்னஸ் வித் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் எல்லாம் கிடச்சதுனா தான் அந்த மக்கள் நல்லா வாழ முடியும். இப்போ ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களா, அந்த ட்ரைபல் பீப்புள் போய் அந்த காட்டெல்லாம் அழிக்கிறாங்க. கவர்மெண்ட் மினரல் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்ட்டு. அப்போ அங்கே அந்த பீப்புளுக்கான ரைட்ஸாக கொண்டுட்டு வராங்க. எதை?
அந்த காட்டை அழிக்காமல் இருக்கிறதுக்கு. என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் கேன் டைரக்ட்லி இம்பேக்ட் அதர் ஹியூமன் ரைட்ஸ். என்விரான்மெண்டில் பார்த்தோம்ல, அந்த லெசனை போய் பாரு, அதுதான் கான்செப்டே. இதெல்லாம் ரைட் டு லைஃப். இப்போ அந்த காட்டை அழிச்சோம்னா அங்கே உள்ள மக்கள், ட்ரைபல் பீப்புளுக்கான வாழ்வாதாரம் போகும், ஹெல்த்து பாதிக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சின்னா மூச்சு வாங்க முடியாது, பிரச்சனை வரும். ஃபுட்டு நல்ல ஃபுட்டு கிடைக்காது, அடிக்குவேட்னா போதுமான லிவிங் ஸ்டாண்டர்டு இருக்காது. அதான் ஒரே லைனில் முடிச்சிடலாம், இந்த 2 வார்த்தையிலே அர்த்தம் முடிஞ்சு போச்சு. நேச்சுரல் என்விரான்மெண்ட் பாதிக்காமல் இருக்கணும், அது மூலயமா நமக்கு நல்ல குட் ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர்லாம் கிடைக்கணும். ஒரே நிமிஷம். ஸ்டேட் ஆப்ளிகேஷன். ஸ்டேட்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் பாதுகாக்கிறது அவங்களோட கடமை. அதுக்கான சட்டம்லாம் உருவாக்கணுன்றாங்க. என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அதே கதை தான், சுற்றி அதே தான் வரும். குளோபல் ரெகக்னிஷன், இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் நிறையா என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறையா ஸ்டெப் எடுக்கிறாங்க. கண்ட்ரிஸ் லைக் துனிசியா, அவங்க கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வந்துட்டாங்களாமா. துனிசியா, அதேமாதிரி கொலம்பியா, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை பாதிக்கலாமல் ஐயூசிஎன்லாம் இருக்கும், அவங்களாம் வந்து நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க. சரி, என்னென்னலாம் பண்ணணும் அந்த க்ரீன் ரைட்ஸ் என்ன சார்? அக்சஸ் டு க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், அரசாங்கம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் பொல்யூஷன், அரசாங்கம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொல்யூஷன் ஆகாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிளைமேட் ஆக்ஷன், அதேமாதிரி கிளைமேட் சேஞ்ச் நடக்குதா, அதுக்கு எதிராக ஸ்டெப்புலாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பயோடைவர்சிட்டி ப்ரொடக்ஷனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த நேஷ்னல் பார்க்கு, பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸு இதெல்லாம் உருவாக்குறாங்க. ஓகேவா? இதனால் என்ன ஆகும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உருவாகும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. என்விரான்மெண்ட்டு நீட்டாக இருக்கணும், இது ஒவ்வொரு ஹியூமனுக்கு உள்ள ரைட்ஸு. அதுக்கு எதிராக என்ன பண்ணலாம், அவனுக்கு போராட உரிமை உண்டு. சரியா? ரைட், அவ்வளோதான். அது மூலிமா அவனுக்கு நல்ல ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் இதெல்லாம் கிடச்சி நல்லா வாழ்வான். அவ்வளோதான். அங்கேயே இந்த ஒரு 2 வாரத்தில் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? டவுட் இருக்கா? ஓகே, குட்.